அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் பதிவு செய்ய கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் பெருவிழாவை மக்கள் சிரமமின்றி கொண்டாட பயணிக்கக்கூடிய வகையிலே 44,580 சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படுகின்றன என்ற தகவலை தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பொதுமக்கள் வசதிக்காக சென்னையினுடைய 4 முக்கிய முனையங்களிலிருந்து பல இடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய சூழலில் கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்து மப்சல் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்தும் புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அதே கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்தே வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பாரம்பரியமான கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஈசிஆரான அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூரு, திருத்தணி வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து புறப்படுகின்றன. மற்ற அனைத்து தொலைதூர பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படுகின்றன. மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திர மாநிலம் செல்லக்கூடிய பேருந்துகளும் வழக்கமாக மாதவரத்திலிருந்து புறப்படக்கூடிய திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை உள்ளிட்ட நகரங்களுக்கான பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதியிலிருந்து கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் பேருந்து நிலையங்களுக்கு பயணிகள் செல்வதற்காக ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை கூடுதலாக 320 இணைப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி முடித்துவிட்டு பிற ஊர்களில் சென்னை திரும்பக்கூடிய பயணிகள் வசதிக்காகவும் 15 முதல் 19ஆம் தேதி வரை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.